ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு 6 வயசு பையன் தன்னோட 4 வயசு தங்கையை கூட்டிக்கிட்டு கடத்தெரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். அப்போ அந்த கடத்தெருவில் இருக்கிற ஒரு கடையில் ஒரு அழகான பொம்மையை பார்த்து தங்க அப்படியே நிற்கிறான். உடனே அண்ணனுக்கு தங்க ஆசைப்பட்டுட்டான்றது தெரிய வந்துருச்சு. உடனே தங்கச்சி பாப்பாட்ட கேட்குறான், என்ன பாப்பா இந்த பொம்மை பிடிச்சிருக்கா உனக்கு பொம்மை வேணுமா அப்படின்னு. அவளும் ஆமாண்ணா எனக்கு பொம்மை வாங்கி தரியா அப்படின்னு கேட்டாலாம். உடனே ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி இவரும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் கடைக்காரர்கிட்ட கேட்குறாராம், சார் இந்த பொம்மை என்ன விலை அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருந்த கடைக்காரர் சிரிச்சிட்டு, உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவன் சொன்னானா வேகமாக பாக்கெட்லேருந்து, சார் நான் கடல்லேருந்து பொறுக்கணும் இவ்வளோ சிப்பி என்கிட்ட இருக்குது, இதை வச்சுக்கிட்டு என் பாப்பாவுக்கு பொம்மை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அதிலேருந்து ஒரு 4 சிப்பியை மட்டும் ஓனர் எடுத்துக்கிட்டு, இந்த பொம்மைக்காக இந்த 4 சிப்பி எனக்கு போதும், இந்த பொம்மையை கொண்டு போனி உன் தங்கைக்கு கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே தங்க கேட்டதை வாங்கி கொடுத்த ரொம்ப சந்தோஷத்தோடு அவனும் அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு வேகமாக கொண்டு போய் தங்கச்சிட்ட கொடுத்துட்றான். இதை பார்த்தோன்னே அந்த கடையில் வேலை பார்க்குற ஆள் வந்து ஓனர்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் ஒன்றுத்துக்கும் பெறாத இந்த 4 சிப்பியை வச்சு இவ்வளோ காஸ்ட்லியான பொம்மையை கொடுத்து விட்டுட்டீங்களே அந்த பையன்கிட்ட அப்படின்னு. அப்போ தான் அந்த ஓனர் சொன்னாராம், நீ பணத்தை பார்க்குற, நான் அந்த பையனோட தன்னம்பிக்கையும் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் பார்க்குறேன். பாரு, தான் தங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியும், தான் கலெக்ட் பண்ண அந்த சிப்பி மதிப்பு மிக்கது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தன்னால் தன் தங்கைக்கு ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ளே இப்போ வந்திருக்கும். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இல்லை பணம் இருந்தால் தான் இதை நீ வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவன் தன்னோட தன்னம்பிக்கையை இழந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் ஆக்சுவலி நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தோட மதிப்பை சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் மீறி பல வாழ்க்கை பாடங்களை நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். தன்னம்பிக்கைன்றதும் பொறுப்புணர்வு அப்படிங்கிறதும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.